வணக்கம் மக்களே, வெல்கம் டு பங்குச்சந்தை பட்டதாரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜோதி லேப்ஸுங்கிற ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஜோதி லேப்ஸ் ஒரு மிட் கேப் எஃப்எம்சிஜி கம்பெனி. இந்த கம்பெனியை எம்பி ராமச்சந்திரன்கிறவர் 1983 வருஷம் திரிஷூரில் ஆரம்பித்தார். இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 4 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 4 செக்மெண்ட் என்னென்னா ஃபேப்ரிக் கேர், டிஷ்வாஷிங், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்டு இன்செக்டிசைட்ஸ். இதில் ஃபேப்ரிக் கேர் செக்மெண்ட்டில் உஜாலா, ஹென்கோ, மிஸ்டர் ஒயிட், மோர்லைட்ங்கிற மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டிஷ்வாஷிங் செக்மெண்ட்டில் எக்ஸோ பிரில்னு 2 பிராண்ட் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் மார்கோ, ஜோவியாங்னு 2 பிராண்ட் இவங்ககிட்ட இருக்குது. இன்செக்டிசைட் செக்மெண்ட்டில் மேக்ஸோ பிராண்ட் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கேர் செக்மெண்ட்டில் 44%, டிஷ்வாஷிங் செக்மெண்ட்டில் 33%, பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் 13%, இன்செக்டிசைட் செக்மெண்ட்டில் 6% இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக 36 லட்சம் கடைகளில் இவங்களோட பொருளை விற்க முடியுது. அதே மாதிரி இவங்க கிட்ட 23 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து இவங்க பொருள் தயாரிக்கிறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் பேட்டர்னில் தான் இருக்குது. 2021 1885 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 2844 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 11% ரைஸ் ஆகியிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது கூட இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் பேட்டர்னில் தான் இருக்குது. 2021 190 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 371 கோடியாக உயர்ந்திருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth மட்டும் 18%. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே நல்லா இருந்தாலும் ஏன் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னு அனலைஸ் பண்ணப்ப இவங்களோட இன்செக்டிசைட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸோ பிராண்டோட சேல்ஸ் ட்ராப் ஆனதுனால இந்த ஷேர் ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. வெறும் 6% ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய மேக்ஸோ பிராண்டை விட இவங்க கிட்ட நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட growth நல்லாவே இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஜோதி லேப்ஸோட பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பார்க்கும்போது அசட்ஸ் 450 கோடியும், ரிசர்வ்ஸ் 1400 கோடியும், பாரோயிங்ஸ் 50 கோடியும் இருக்கு. இவங்களோட பாரோயிங்ஸ் அசட்ஸ் ரிசர்வ்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஜோதி லேப்ஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோ எப்படி பார்த்தோம்னா ஸ்டாக் பிஇ ஆன 31.8, இண்டஸ்ட்ரி பிஇ 33 விடவும், 10 இயர் மீடியன் பிஇ ஆன 36 விடவும் ரொம்பவே கம்மியாக அட்ராக்டிவாக இருக்கு. இந்த கம்பெனியோட ROE 29%லையும் ROCE 37%லையும் இருக்கு. இது ஒரு சூப்பரான ரிட்டர்ன் பர்சன்டேஜ். இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.04%ல இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் FII DII ஹோல்டிங் சேர்த்து எபோவ் 90% இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோதி லேப்ஸ் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு நமக்கு தெரிய வருது. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 595 ரூபாயில இருந்து 50% கீழே ஃபால் ஆகி டெக்னிக்கலி இப்போ டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜோதி லேப்ஸோட ஓவரால் சம்மரி என்னன்னு பார்த்தோம்னா இவங்களோட பிராண்ட் செட் நல்லா டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இவங்களோட சேல்ஸ் growthம் சூப்பராக இருக்கு, ப்ராஃபிட் growthம் சூப்பராக இருக்கு. இவ்வளோ நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி ஃபண்டமெண்டலாக சீப்பாகவும் டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கிறதுனால நான் இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜோதி லேப்ஸோட கன்சிடரேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 320 ரூபாய்க்கு கீழே இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியோட டார்கெட் என்னன்னா டார்கெட் 1ன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய், டார்கெட் 2 வந்து 850 ரூபாய். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.